Tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying. ஊட்டி ஹிஸ்டரி, பிளேசஸ், டிரான்ஸ்போர்ட், ஃபுட் எப்படி ரீச் பண்றது, எங்க ஸ்டே பண்றது, கிளைமேட், ஷாப்பிங் இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். மலைகளின் அரசி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஊட்டி பாத்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியால தமிழ்நாடுல நீலகிரி மாவட்டத்துல லொக்கேட் ஆகி இருக்கு. ஊட்டின்னு சொன்னாலே டீ எஸ்டேட்டுக்கும் டீ தூள் உற்பத்தி செய்யறதுக்கும் ரொம்பவே ஃபேமஸ். டீ எஸ்டேட் மட்டும் இல்லாம இங்க இருக்கிற கூல் அண்ட் பிளசன்ட் என்விரான்மெண்ட்டை நீங்க என்ஜாய் பண்ணணும்னா வளைஞ்சு நெறிஞ்சு போற இந்த ஹேர்பின் பெண்ட் எல்லாம் தாண்டி நீங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கிராஸ் லேண்ட்ஸையும் மிஸ்டி மவுண்டெயின்ஸையும் லேக்ஸ் அண்ட் டேம்ஸையும் நல்ல ஒரு சீனிக்கான வாட்டர் ஃபால்ஸ் டென்ஸ் ஃபாரஸ்டுக்குள்ள போற எக்ஸ்பீரியன்ஸ் பொட்டானிக்கல் கார்டன் இங்க இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் ரொம்பவே பழமையான மவுண்டன் ரயில்வேல வர்ற எக்ஸ்பீரியன்ஸ் இங்க இருக்கிற பைன் ஃபாரஸ்ட் இங்க வாழ்ற மக்களோட கல்ச்சர் இங்க வாழ்ற வனவிலங்குகளை பாக்குறது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் தாண்டி இங்க இருக்கிற அவ்வளோ பிளசண்டான வெதர் நல்ல அந்த கூல் பிரீஸ் இங்க இருக்கிற பிளேசஸ் எல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு ஊட்டி வந்து ரொம்பவே பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரொம்பவே ரேரா பூக்குற நீலக்குறிஞ்சி மலர்களை வந்து நீங்க ஊட்டி மலை பகுதிகள்ல நீங்க பார்த்து ரசிக்க முடியும். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கோயம்புத்தூர் கலெக்டரா இருந்த ஜான் சலிவன் அப்படிங்கிறவரால தான் இந்த ஊட்டி வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஒத்தக்கல் மண்டு அப்படின்னு அழைக்கப்பட்ட ஊட்டி வந்து ஆங்கிலேயர்களால உதகமண்டலம் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டு அப்புறம் மருவி ஊட்டி அப்படின்ட்டு ஷார்ட்டா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சம்மர் டைம்ல வெதரை என்ஜாய் பண்றதுக்காக அவரு கட்டப்பட்ட இந்த கலெக்டர் ஆபீஸ்ல இப்போ அவரோட நினைவா அவரோட மெமோரியல் இங்க இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஊட்டி முன்னாடி காலத்துல எப்படி இருந்தது அப்படிங்கிற நிறைய இமேஜஸ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இப்போ இது நீலகிரியோட டாக்குமெண்டேஷன் சென்டரா இருக்குது. ஊட்டிக்கு நீங்க ரோடு வழியா மேஜர் சிட்டிஸ்ல இருந்து வர முடியும். கார்ல டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா சீனிக்கான வியூவை பார்த்து நீங்க உங்க ஜேர்னியை என்ஜாய் பண்ண முடியும். இதே இது பஸ்ல டிராவல் பண்ணீங்கன்னா நிறைய மேஜர் சிட்டிஸ்ல இருந்து டைரக்ட் பஸ்ஸஸ் வந்து அவைலபிள்ல இருக்கு. பக்கத்து ஸ்டேட்டா இருக்கிற கேரளா, கர்நாடகால இருந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் கூட அவைலபிள்ல இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்தும் நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 86 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல லொக்கேட் ஆகிருக்கு. இதே இது நீங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தான். மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நீங்க நீல்கிரி மவுண்டைன் ட்ரெயின்ல வந்து இதே இது ஃபிளைட்ல டிராவல் பண்ணீங்கன்னா நியரஸ்ட் ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான். லோக்கல் டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா ஊட்டில நிறைய ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கிறத நீங்க நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஒவ்வொரு சைட் சீயிங் பிளேசஸ் பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். நீங்க ஆட்டோ ஒரு நாளைக்கு புக் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் டேக்கே அவங்க 800ல இருந்து 1500 வரை சார்ஜ் பண்றாங்க. நிறைய ஸ்பாட்ஸ ஒன் டேலயே உங்களுக்கு சுத்தி காமிச்சிடுறாங்க. அதே போல டவுன் பஸ்ஸஸ் கூட ஊட்டில போறத நீங்க பார்க்க முடியும். டவுன் பஸ்ஸஸ் வந்து நிறைய பிளேசஸ்ல வந்து நிறுத்துறது இல்ல. சில சைட் சீயிங் பிளேசஸ்ல மட்டும்தான் ஸ்டாப்பிங்ஸ் இருக்கு. நீங்க ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கண்டக்டர்ட்ட வந்து எங்க போகும் அப்படின்ட்டு நீங்க விசாரிச்சுட்டு போறது ரொம்பவே நல்லது. இது எல்லாத்தையும் தாண்டி ஊட்டில என்னென்ன பிளேசஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கெட்டி வேலி வியூ பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஊட்டி போற வழியில குன்னூர் டு ஊட்டி ரோட்லயே லொக்கேட் ஆகி இருக்குது. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இங்க நீங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஊட்டி லேக் என்ட்ரி பாத்தீங்கன்னா 15 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. இது வந்து ஆர்டிபிஷியலா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு லேக். இந்த அழகான லேக்கோட மெயின் பர்பஸ் பாத்தீங்கன்னா ஃபிஷிங் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறி போட்டிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இங்க மெயின் அட்ராக்ஷனே பாத்தீங்கன்னா போட்டிங் தான். இங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் போட்ஸ் இருக்குது. அதுக்கேத்த மாதிரி பிரைஸும் சார்ஜ் பண்றாங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் மான்யூமெண்ட் பாத்தீங்கன்னா 102 வருஷம் பழமையான ஒரு ஸ்டோன் ஹவுஸ். ஜான் சலைவனால ஊட்டில ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ண பங்களோ இதுதான்.
இப்போ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா, நீலகிரி மலைப்பகுதியில வாழ்ந்த பறவைகள், அப்புறம் விலங்குகளோட பிரிசர்வ் பண்ணி இங்க மியூசியம்ல வச்சிருக்கிறாங்க. நெறைய டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். என்ட்ரி ₹5 சார்ஜ் பண்றாங்க. இங்க வாழ்ற மக்கள் பழங்காலத்துல யூஸ் பண்ண கருவிகள், அவங்க பயன்படுத்தின வெப்பன்ஸ் அத பத்தின எல்லாமே இங்க டிஸ்ப்ளேல இருக்கிறத பார்க்க முடியும். டீ கார்டன்ஸுக்கும், டீ எஸ்டேட்டுக்கும் நடுவுல அமைஞ்சிருக்கிற இந்த டீ பார்க் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 8 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆகியிருக்கிற இந்த பார்க் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளே ஏரியாவும் இங்க இருக்கிறதுனால, உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பெஸ்ட் பிளேஸ். தொட்டபெட்டா பீக் ஊட்டில இருந்து 9 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆகியிருக்கு. என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள போறக்குள்ள பாத்தீங்கன்னா நெறைய ஷாப்ஸ் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இங்க வந்து சூடா, சுண்டல் எல்லாமே கிடைக்கும். என்ட்ரி வந்து ₹10 சார்ஜ் பண்றாங்க. தொட்டபெட்டா தான் நீலகிரி மவுண்டன்ஸ்ல இருக்கிறதுலயே ஹையஸ்ட் பீக். ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கிற இந்த பீக் பாத்தீங்கன்னா, நீலகிரி மவுண்டன்ஸோட என்டையர் வியூவையும் உங்களால பார்த்து ரசிக்க முடியும். இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து மைசூர், கோயம்புத்தூர் வியூவையும் நீங்க பார்த்து ரசிக்க முடியும். இந்த டெலஸ்கோப் ஹவுஸ்ல இருந்து நீலகிரி மவுண்டன்ஸோட 360 டிகிரி வியூவையும் நீங்க பார்த்து ரசிக்க முடியும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா குன்னூர் வியூவையும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஊட்டியோட சிட்டி வியூவையும் பார்த்து நீங்க ரசிக்க முடியும். டீ ஃபேக்டரிக்கு என்ட்ரி பார்த்தீங்கன்னா ₹10 சார்ஜ் பண்றாங்க. இந்த டீ ஃபேக்டரி ஊட்டில இருந்து ரொம்பவே பக்கத்துல லொகேட் ஆகியிருக்கு. இங்க என்ன மாதிரியான டீ லீவ்ஸ்லாம் இருக்குது? அது மட்டும் இல்லாம டீ லீவ்ஸ் பத்தின ஹிஸ்டரி, இந்தியால அது எப்படி இருக்குது? அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம டீ லீவ்ஸ் வச்சு அவங்க பண்ற ப்ராசஸ், அத கட் பண்ணி, ட்விஸ்ட் பண்ணி, கர்ல் பண்ணி என்னென்ன மெஷின்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஹோல் ப்ராசஸையும் பேக்கிங் வர நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம சாம்பிள்ஸ்க்கு அவங்க டீ கூட டேஸ்ட் பண்ண குடுக்குறாங்க. டீ ஃபேக்டரி பக்கத்திலேயே லொகேட் ஆகியிருக்கிற பெஞ்ச்மார்க் சாக்லேட் ஃபேக்டரி தான் போணும். நீங்க சாக்லேட் மேக் பண்ற ப்ராசஸ் பார்க்கறதுக்கு இது பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். இங்க வந்து என்ன மாதிரிலாம் ப்ராசஸ் பண்றாங்க, என்னென்ன மெஷின்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம ₹30 சார்ஜ் பண்றாங்க. ரிட்டர்ன் போறப்போ சாக்லேட்ஸும் டேஸ்ட் பண்றதுக்கு குடுக்குறாங்க. பொட்டானிக்கல் கார்டன் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ₹50 சார்ஜ் பண்றாங்க. இங்க 50 ஏக்கர்ஸ் பரப்பளவுல இருக்கிற இந்த கார்டன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்பவே நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கார்டன்ல நெறைய செக்ஷன்ஸா பிரிச்சிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதுலயும் கிளாஸ் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கிறத நீங்க பார்த்து ரசிக்க முடியும். இங்க இருக்கிற வெதர்ல என்ஜாய் பண்றதுக்கு இந்த கிராஸ்ல உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பிளேஸ். கர்நாடகா கார்டன் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ₹30 சார்ஜ் பண்றாங்க. ஊட்டி ஃபர்ன் ஹில்ல அமைஞ்சிருக்கிற இந்த கார்டன் கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்டால நிறுவப்பட்டிருக்கு. ஒரு வாக் போறதுக்கு ரொம்பவே சீனிக்கான பிளேஸ்ன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடுறது மேஸ் கார்டன் இருக்கு. கிட்ஸ் எல்லாம் போனா கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ன்னு சொல்லலாம். இங்க மெயின் அட்ராக்ஷனே பார்த்தீங்கன்னா, இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் தான். இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் கிராஸ் பண்ணி போறப்போ ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஈகிள் டேர்ஸ் அட்வென்ச்சரஸ் பார்க் ஊட்டியில இருந்து 5.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இந்த பார்க் வந்து லொகேட் ஆகி இருக்குது. நீங்க ஒரு அட்வென்ச்சர் லவ்வரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க மஸ்ட் விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ்ல இதுவும் ஒண்ணு. ஹைக்கிங், ஃப்ரீ ஃபாலு, அப்புறம் வந்து ரோப்ல நடக்கிறதுன்னு சொல்லிட்டு நெறைய எக்ஸைட்டிங்கான ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்க இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் ஏத்த மாதிரி இவங்க சார்ஜ் பண்றாங்க. ஊட்டியில இருந்து 8 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆகியிருக்கிற இந்த பைன் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட். இங்க இருக்கிற வியூவும் சரி, இந்த பிளசன்ட் அட்மாஸ்பியரும் சரி, அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இங்க வந்து நெறைய டைப்ஸ்ல பைன் ட்ரீஸ் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம சில பைன் ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 1000 வருஷம் பழமையான ட்ரீஸ் கூட இங்க இருக்குது. இந்த ஹில்ல இருந்து கொஞ்ச தூரம் கீழ இறங்கி போனோம்னா, கீழ லேக் போறத பார்க்க முடியும். இந்த லேக் பார்த்தீங்கன்னா, சாண்டினுலா லேக். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப்போட இத வியூ பார்க்கறதுக்கு அவ்ளோ அமேசிங்கா இருக்கும். ஊட்டியில இருந்து 9 மைல்ஸ் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆகியிருக்கிற இந்த பிளேஸ்
ஜிக்ஸாக்கா போற இந்த ஹில்ல கிராஸ் பண்ணி மேல போனதுக்கு அப்புறம் 360 டிகிரி வியூ பார்க்கிறதுக்கு அவ்ளோ அமேசிங்கா இருக்கும். இந்த வென்லாக் டவுன்ஸ் பார்த்தீங்கன்னா, சுத்தியும் ஷோலா ஃபாரஸ்ட்டுக்கு நடுவுல அமைஞ்சிருக்குது. இருந்து தெரியிற அந்த ஸ்டன்னிங்கான வியூவும் சரி, அந்த அழகான கிரீனரியும் பார்த்து ரசிக்கலாம். உங்க ஃபேமிலியோட வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். என்ட்ரன்ஸ்ல இருந்து பைக்காரா ஃபால்ஸ் போறதுக்கு பேட்டரி காருக்கு ₹20 சார்ஜ் பண்றாங்க. டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கிற இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கிறதுக்கு அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம சேஃப்டி மெஷர்மென்ட்க்காக இங்க வந்து ஃபென்ஸும் போட்டு வச்சிருக்காங்க. மவுண்டன்ஸ் வழியா பைக்காரா ரிவர்ல இருந்து இங்க விழுகிற ஃபால்ஸோட லேயர்ஸ பார்க்கிறதுக்கு அவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். ரொம்பவே மெஸ்மரைசிங்கான ஒரு ஃபால்ஸ். பைக்காரா ஃபால்ஸ்ல இருந்து 2.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆகியிருக்குது இந்த பைக்காரா லேக் போட் ஹவுஸ். இந்த போட் ஹவுஸ் தமிழ்நாடு டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்டால மெயின்டைன் பண்ணப்பட்டுட்டு வருது. இங்க இருக்கிற போட்ஸுக்கு ஏத்த மாதிரி பிரைஸும் டிஃபர் ஆகும். இங்க 8 சீட்டர் 10 சீட்டர் ஸ்பீட் போட்டுன்னு சொல்லிட்டு நிறைய போட் டைப்ஸ் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இங்க போட்டிங் போறது ரொம்பவே ஒரு மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சுத்தியும் கிரீனரியோட டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கும் இந்த பைன் ட்ரீஸ்க்கும் நடுவுல அமைஞ்சிருக்கிற இந்த லேக் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும். எமரால்டு வில்லேஜ்ல லொகேட் ஆகி இருக்கிற இந்த எமரால்டு லேக் ஊட்டில இருந்து 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆகி இருக்குது. சீனிக்கான சன்செட் சன்ரைஸ் பாக்குறதுக்கு ஊட்டில இருக்கிற ரொம்பவே பெஸ்ட் ஸ்பாட்னா இந்த எமரால்டு லேக்னு சொல்லலாம். நீலகிரி மாவட்டத்துல இருக்கிற அவலாஞ்சே மஸ்ட் விசிட் பிளேஸ்ல ஒண்ணு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ன்னு சொல்லலாம். என்ட்ரி ₹20 சார்ஜ் பண்றாங்க. நம்மளோட பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்லாம் உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ள அவங்க அலோ பண்றது இல்ல. அவங்களோட ஜீப் இல்லாட்டி பஸ்ல ஃபாரஸ்ட்டுக்குள்ள 3 to 4 கிலோமீட்டர்ஸ் வரை ரைடு கூட்டு போவாங்க. பஸ் சஃபாரிக்கு ₹200, ஜீப் சஃபாரிக்கு ₹2000 சார்ஜ் பண்றாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த சஃபாரி வந்து நீங்க ஒரு நேச்சர் லவரா இருந்தா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் ஏற்கனவே டீடைல்டு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. முதுமலை டைகர் ரிசர்வ் வழியா நீங்க ஒரு ரைடு போனாலே போதும். நெறைய யானைகள், மான்கள் இருக்கிறத நீங்க போற வழியில ஃப்ரீயா அது நடமாடுறத உங்களால பார்க்க முடியும். இதுக்குன்னு நீங்க தனியா சஃபாரி பே பண்ணி போய் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க அந்த வே கிராஸ் பண்ணி போறப்பயே ரோட் சைடே நெறைய அனிமல்ஸ் பீகாக்கு, பைசன் சொல்லிட்டு நெறைய அனிமல்ஸ் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். வெஹிக்கிள்ஸ வந்து ஸ்டாப் பண்ணாம நம்ம ஸ்லோவா மூவ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ரிசர்வ் ஏரியா வழியா நீங்க டிரைவ் பண்ணி வர்றதே ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நீல்கிரி மவுண்டன் ரயில்வே நம்ம மேட்டுப்பாளையம்ல இருந்து ஊட்டி வர நீங்க ட்ரெயின் சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியால இருக்கிற ரொம்பவே பழமையான மவுண்டன் ரயில்வேஸ்ல இதுவும் ஒண்ணு. இந்த மவுண்டன் ரயில்வேல வர்றப்போ கிடைக்கிற அழகான இந்த நீலகிரி மவுண்டன்ஸ கிராஸ் பண்ணி வர்ற அந்த வியூ வந்து சொல்ல வார்த்தைகளே இல்ல. நீங்க ட்ரெயின்ல வர்ற ஒவ்வொரு டைமுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஊட்டில ஸ்டே பண்றதுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி, உங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ரூம்ஸோ, ரெசார்ட்டோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஊட்டியோட மெயின் சிட்டிலயே நெறைய ஹோட்டல்ஸ் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ரெசார்ட்ஸும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி டீ எஸ்டேட்டுக்கு நடுவுல நீங்க ஸ்டே பண்ணணும். டீ எஸ்டேட் பங்களோஸ் அந்த மாதிரி நீங்க ஸ்டே பண்ணணும்னா, அதுக்கு ஏத்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு இருக்கு. அது இல்லாட்டி காட்டேஜஸ் நீங்க சிட்டிக்குள்ளேயும் இருக்கு, கொஞ்சம் வெளியிலயும் இந்த மாரி காட்டேஜஸ் இருக்கு. உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஸ்டே பிடிக்கும். ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா, இந்த மாதிரி காட்டேஜஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். ஊட்டியில இருந்து கொஞ்சம் தூரமா ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ்ல, நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராப்பர்ட்டில நீங்க ஸ்டே பண்ணணும்னா, அதுக்கு ஏத்த மாதிரி நெறைய ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு இருக்கு. விசிட் பண்றதுக்கு பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, வருஷம் ஃபுல்லாவே ஊட்டில வெதர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நவம்பர் டூ பிப்ரவரிக்குள்ள நீங்க போனீங்கன்னா, ரொம்பவே ஒரு கூலான கிளைமேட் இருக்கிறத பார்க்க முடியும். எங்க பார்த்தாலும் பனி படர்ந்து இருக்கிறதையும், புல்வெளியில பனி படர்ந்து இருக்கிறதையும் நீங்க பார்த்து ரசிக்க முடியும். இதே இது ஜூலை டூ அக்டோபர் நீங்க விசிட் பண்ண போனீங்கன்னா, ரெய்னி சீசனா இருக்கும். மழை பெஞ்சுட்டே இருக்கும். ஆனா, ரொம்பவே நல்லா இருக்கும் வெதர் வந்து என்ஜாய் பண்றதுக்கு. ஏப்ரல் டூ ஜூன் கொஞ்சம் ஹாட்டா இருந்தாலும், ஒரு பிளசன்ட்டான வெதர் இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும்.
ஊட்டி ஃபுல்லா நீங்க சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு 3 டேஸ் உங்களுக்கு போதும். நீங்க ஃபுல்லாவே சுத்தி பார்த்துறலாம் நல்லா ரிலாக்ஸா. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஊட்டி மார்க்கெட் ஏரியால இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஊட்டில ரொம்பவே ஃபேமஸா இருக்கிற மாடர்ன் ஸ்டோர் ஸ்மாடிஸ் கஃபேல பார்த்தீங்கன்னா, ஹாட் சாக்லேட்டு, கோல்டு காஃபி, அப்புறம் நெறைய ஸ்நாக் ஐட்டம்ஸ், அதுவும் இல்லாம கேக்ஸு, ப்ரௌனி, பேஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இல்ல பியூட்டிஃபுல்லான வியூ பக்கத்துல உட்காந்து நீங்க சாப்பிடணும்னு நெனச்சீங்கன்னா கூட, அதுக்கு ஏத்த மாதிரி கூட பிளேசஸ் வந்து நெறைய இருக்கு. நீங்க ஸ்டே பண்ற ஹோட்டல்ஸ், ரெசார்ட்ஸ்ல கூட எல்லா டைப் ஆஃப் ஃபுட்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சைட் சீயிங் பிளேஸஸ் பக்கத்துலயும் நெறைய குட்டி, குட்டி ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா, சைட் சீயிங் பிளேஸஸ் பக்கத்துலயும் நீங்க ஷாப் பண்ணிக்கலாம். அப்புறம் ரொம்பவே ஊட்டில ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். மங்குஸ்தான், பேஷன் ஃப்ரூட், பீச் ஃப்ரூட், ஸ்ட்ராபெர்ரின்னு சொல்ட்டு. அப்புறம் ஊட்டிலேயே ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, டீ தான். டீ பவுடர்ஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம். அதேபோல ஹோம்மேட் சாக்லேட்ஸ் வந்து ஊட்டில எங்க பார்த்தாலும் கிடைக்கும். நெறைய ஷாப்ஸ் இருக்கும். அங்கேயும் நீங்க வாங்கிக்கலாம். குன்னூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற இந்த கிரவுன் பேக்கரி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பழமையான பேக்கரி. இங்க வந்து ஹனி கேக், ப்ளம் கேக்ன்னு சொல்லிட்டு நெறைய கேக் இருக்கும். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அது மட்டும் இல்லாம கப் கேக்ஸு, பப்ஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய கிடைக்கும். பக்கத்திலேயே இருக்கிற இந்தியன் பேக்கரில ஊட்டி வர்க்கி ரொம்பவே ஃபேமஸ். இங்கேயும் நெறைய சாக்லேட்ஸு, கேக்ஸு, குக்கீஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.